ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு பிடிச்சிட்டாரோ. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் பட்டாணி சாதம். நார்மலாக பட்டாணி சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போகிறவங்களாம் ஈஸியாக செய்யலாம். இன்னைக்கு எங்கள் அம்மா செய்கிறாங்க அப்படி பார்க்கலாம். பட்டாணி சாதமா? நம்ம ஊரில் பேபியா சாதம்னு சொல்லுவாங்க. என்ன பட்டாணி சாதமா? சூப்பராக இருக்கும். இப்போ வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு தாளிக்கிறப்ப அம்மா காட்டுறேன் பாரு. ஓகே, சூப்பராக இருக்கும் பட்டாணி சாதம். ரொம்ப ஈஸிமா. காலைல பசங்களுக்கு சாப்பாடு கட்டணும்னா குழம்பு சேராம அது தேடாம பொரியல் தேடணும் அது இதுன்னு இல்லாம பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். ஈஸியாக நைட்டு ஊற வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், காலையில் ஒரு 2 விசில் விட்டோம்னா சாதம் அடித்து வச்சுட்டு இதை போட்டு தாளிச்சு கழுவி விட்டோம்னா பசங்க ஒன்று கூட வெல்லாமல் நீட்டாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. சாதம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஆம்லேட்டுக்கு. எடுத்து வச்சுருவோம். எடுத்து நல்லா எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா? எப்படி எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வேக வச்சு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். நம்ம சாதம் தாளிக்க போகிறேன். அதுக்கு இந்த கடாயை வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, வெங்காயம். பட்டாணி சாதம் தாளிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் காய்ச்சி வச்சு கடுகு ஜீரகம் போட்டிருக்கிறேன், கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு. எல்லாம் போட்டாச்சு. கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டாச்சு. இதுக்கு காரம் காஞ்ச மிளகா மட்டும்தாம்மா, வேற எதுவும் இல்லை. வெங்காயம் போடுறேன். நல்லா வதங்கட்டுமா. உப்பு போட்டாச்சு. ரொம்ப வேக வேணாமா, பாதி வேக்காடோட இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப ஃபுல்லாக வேக வேணாம், பாதி வெந்தாலே போதும். வெந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். மஞ்சத்தூள் இப்பெல்லாம் போட்டாச்சு. அவ்வளோ சிம்பிள் தான். காலையில் நம்ம பசங்களுக்கு என்ன செய்யணும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நைட்டு பட்டாணி இருந்ததா, நைட் எடுத்து ஊற போட்டிங்களா, காலையில் எடுத்து ஒரு 2 விசில் விட்டிங்கனாலே போதும். 2 விசில் விட்டோமா எடுத்துட்டு சாப்பாடு வடிச்சு வச்சுட்டு தாளிச்சிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேலை. நமக்கு ஈஸியாக காலையில் சாப்பாடு அர்ஜென்ட்டுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு கட்டணும், வெரைட்டியாக நம்ம பசங்களுக்கு கொடுத்து விடலாம். இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் சுண்டெல்லாம் கொடுத்தா சாப்பிடாதுங்க பசங்க. இந்த மாதிரி கலந்து சாப்பாடோட கலந்து கொடுத்துட்டோம்னா அதுங்க பாட்டுக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டா நல்லா சாப்பிடுங்க. அவ்வளோதாம்மா. பாருங்க, இந்த மாதிரி இந்த தேர்ச்சி வந்த உடனே நம்ம சாப்பாடை போட்டு கலரிக்கணும். இதுக்கு சைடிஷ் கருவாடு வறுத்து வச்சுருந்தா சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்குலாம் செஞ்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். சாதம் வடிச்சு வச்சுருக்கிறேன், சாதம் போட்டு நம்ம கலரிடலாம். இந்த புளி சாதம், லெமன் சாதம்லாம் செய்யணும் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் இது அதை விட இன்னும் ரொம்ப ஈஸியாக. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே விட மாட்டீங்க, உடம்புக்கும் நல்லது. முட்டை ஆம்லேட் போட போகிறோமா. அந்த 2 பச்சை மிளகா போட்டுட்டு வெங்காயத்தை இதில் அரிஞ்சு போட்டோம்னா முட்டை ஆம்லேட்டுக்கு நைஸாக இருக்கும்ல வெங்காயம். அப்போ ஆம்லேட்டுக்கு சூப்பராக இருக்கும். போட்டுட்டு அம்மா போட்டு தரேன் பாரு எவ்வளோ இருக்குன்னு. செம்மையாக இருக்கும் பாரு சாப்பிட்றதுக்கு. ஆம்லேட்டுக்கு வெங்காயம் வதக்குறதுக்கு அதுக்கு நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம். பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுலாம் தனித்தனியாக எடுத்து வைக்காதுங்க பசங்க. அப்படியே நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆம்லெட் சாதாரணமாக செய்கிறத விட இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாருமே வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு பத்தல் சாப்பிட்றதுக்கு இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கு தேவையானது உப்பு. ரொம்ப வெங்காயம் வேக வேணாம், கொஞ்சம் வதங்கினா போதும். ஏன்னா வெங்காயம் பச்சை சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் லைட்டாக பாதி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இறக்கி வச்சிருவோம். கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் வெங்காயம் ஆறினதுக்கு அப்புறம் இதுக்கு என்னென்ன போடுறேன்றதை அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் ஆறினதுக்கு அப்புறம் பார்ப்போம். கொஞ்சம் அதுக்கு உப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டேன், கொஞ்சமா மிளகுத்தூள்,
போட்டாச்சு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடச்சாச்சு. எவ்வளோ நேரம் மாறலாம்? அங்கே ஆயிடுச்சுடா, அவ்வளோதான். முட்டையை உடச்சி இதில் ஊற்றிடுவோம். ஏன்னா அப்படியே ஊற்றுறோம்னா முட்டை கெட்டு போச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும், எல்லாமே மீனாக போயிடும். அதனால பார்த்தாலே தெரியுது, நல்லா இருக்குது. நல்லா இருக்குது முட்டை, அதனால ஸ்ட்ரைட்டாகவே ஊற்றிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து போட்டிங்கன்னா முட்டையும் வெங்காயமும் ஒன்றா கலந்துரும். நம்மளுக்கு தனித்தனியாக முழுகாது, சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேம்மா, நான் பாதி குடிச்சேன். வேலை எல்லாமே செய்யறாங்க. அப்ப நீ சூப்பு குடிக்கல. கஷ்டப்பட்டு அம்மா செஞ்சு வைக்கிறாங்க. செய்யறதுக்கு சாப்பிடுறது செஞ்சு கூட நம்ப மாட்டீங்க. மத்தவங்க நீ சொன்ன நான் சாப்பிட்டேன், நீ சொன்ன நான் நம்பவே மாட்டேன். அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, வெளியே இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க. நிச்சயமா பிடிச்சா அதான் தெரியலையே, தானே தெரியுது. அவங்க வரலன்னா நான் அனுப்பிச்சு அவ்வளோதான் பிடிக்கணும். அவங்க வேணான்னா சொல்லிடுவா, ஆண்டி நான் பாதி சாப்பிட்டேன், ஆண்டி பாதி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். சிரிக்கிறேன், நீ தான் வந்ததுல இருந்து சிரிச்சிட்டு இருக்கிற. இன்னொரு வரணும் சொன்னான்னு வரலையாவா? அவர் சாப்பிடுவார். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தீங்களா, முட்டையும் வெங்காயமும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. நம்மளுக்கு தனித்தனியாக விழுகாது, நல்லா இருக்கும் ஆம்லேட் இப்போ சாப்பிட்றதுக்கும். நீ சாப்பிட கூடாதுன்றாங்க தீபா, தப்பு தீபா. இந்த சாப்பாட்டுல கை வைக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். எப்படி இருக்கு? இது இன்னும் வாட்டி சாப்பிட்டு சொல்றேன். எப்பவுமே ஒரு வாட்டி சாப்பிட்டா தெரியாது, இன்னொரு வாட்டி சாப்பிட்டா தெரியும். சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டுல எல்லாம் லஞ்ச் தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம் செய்யற மாதிரி இது ஒரு விதமான சாதம். நீங்க ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டாணி ஒதுக்குறவங்க கூட ஹெல்த்தி ஃபுட்டு. பட்டாணி சில பேர் பட்டாணி சாப்பிட மாட்டாங்க. சாப்பாட்டில் போட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க. அடுத்த வாட்டி திரும்பி கேட்பாங்க, அம்மா அந்த ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்க அதை கொடுங்கன்னு. வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. பாய் பாய்.